மரியா டிவி நேயர்களே, இறை அன்பில் என் சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் வணக்கம். இறை ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. வாழ்க்கை என்பது போராட்டம். இன்றைய மனிதனின் வாழ்க்கை போராட்டத்திலேயே சுழலுகின்றது. இத்தகைய போராட்டத்தில் எவ்வாறு இறை நேயத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் மனிதனால் வாழ முடியும்? இந்த உலகம் காட்டுகின்ற போராட்டத்தில் மனிதன் ஒன்றும் இல்லாமல் மாறிவிடுகின்றான். ஆனால் இறைவனுக்கு முன்பாக இந்த உலகமே ஒரு தூசி. சாலமோன் ஞானம் 11வது அதிகாரம் 22வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது: தராசில் மிக நுண்ணிய எடை வேறுபாடு காட்டும் தூசி போலவும், நிலத்தின் மீது விழும் காலை பனியின் ஒரு சிறு துளி போலவும் உலகம் முழுவதும் உன் கண் முன்பாக இருக்கின்றது. இதுதான் இறை வார்த்தை. உலகமே ஒரு தூசி. ஆக இறைவன் எவ்வளவு பெரியவர்! இந்த தூசியில் விழுகின்ற நிலைகள் அவருக்கு எம்மாத்திரம். ஆனால் இந்த மனிதனோ இந்த தூசியில் ஒரு தூசியாக இருக்கிறான். அந்த தூசியாக இருக்கின்றவனுக்கு போராட்டம். வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, ஏங்குகின்றான். இவ்வாறு ஏங்குகின்ற மனிதனில் ஒருவர் தான் நாமான். நாமான் தன்னுடைய வாழ்க்கையின் போராட்டத்தை எவ்வாறு எதிர்கொள்ளுகின்றார்? நாமானுடைய கதையை 2ஆம் அரசராகமம் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். நாமான் சீரியா நாட்டின் இராணுவ தளபதியாக வாழுகின்றான். அரசனுக்கு அடுத்த நிலை. ஆனால் பரிதாபம், அவன் ஒரு தொழு நோயாளி. ஆக என்னதான் பெரிய நிலையில் இருந்தாலும் அவன் உள்ளுக்குள் ஒரு நோயாளி, தொழு நோயாளி, மற்றவர்கள் அணுக முடியாத நோயாளி என்கின்ற அரிப்பு வாழ்நாள் முழுவதும் அவனை அரித்து கொண்டே இருக்கிறது. இதுதான் அவனுடைய போராட்டம். இந்த போராட்டத்திலிருந்து அவன் எவ்வாறு வெளிப்படுகிறான்? அதுதான் இன்றைய உரையின் மையம். அவனுடைய மனைவிக்கும் தெரியும் அவன் ஒரு நோயாளி. வெளியில் மாபெரும் உடைகள் அணிந்து அனைவருடைய மரியாதையையும் பெற்று வீரமாக வலம் வந்தாலும் வீட்டிற்குள் அவன் ஒரு நோயாளி. தன்னுடைய கணவன் பெரிய மனிதன் என்றாலும் தன் முன்பாக அவன் ஒரு நோயாளி. இந்த போராட்டம் இருவரையும் வாட்டி வதைக்கின்றது. அரசனுக்கும் தெரியும் அவன் ஒரு நோயாளி. ஆனால் அவன் தன்னுடைய தளபதி. ஆகவே அவனுக்கு உரிய மரியாதையை கொடுத்தாலும் அவன் ஒரு நோயாளி. அரச அவைகளில் அனைவருக்கு முன்பாக இருந்தாலும் அவன் ஒரு நோயாளி. இதுதான் அவனுடைய வாழ்க்கையின் போராட்டம். இந்த நாமானின் குடும்பத்தில் வேலையாளாக ஒரு யூத சிறுமி சேருகின்றாள். அந்த சிறுமியின் வாழ்க்கை வித்தியாசமானது. இறைவனின் அருளை பெற்றவளாக அவள் வாழ்ந்தாள். வேலைக்காரியாக இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்றாள். தைரியமாக தன்னுடைய தலைவியிடம் சென்று நாமான் குணப்படுத்தப்படுவான் என்று கூறுகின்றாள். எவ்வளவு விசுவாசம் இருந்தால்
எவ்வளவு தைரியம் இருந்தால் அடிமையாக அடுத்த நாட்டில் ஒரு மாபெரும் படை தளபதியின் வீட்டில் பணியாளராக இருக்கின்ற இவளுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? போராட்டத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் அடிப்படையில் உன்னில் இருக்கின்ற பய உணர்வை நீக்க வேண்டும். நீக்கினாள். தன்னுடைய தலைவியிடம் கூறுகின்றாள், என்னுடைய தலைவர், உம்முடைய கணவர், இந்த நாட்டின் படை தளபதி, எங்கள் நாட்டை இஸ்ராயல் நாட்டில் எலிஷா என்கின்ற இறைவாக்கினரிடம் சென்றால் குணம் அடைவார். அன்பர்களே, என்னுடைய வீட்டிலும் அனைவருடைய வீட்டிலும் இத்தகைய நிகழ்வுகளில் என்னுடைய விசுவாச வார்த்தை எவ்வளவு தூரம் என்னை உறுதிப்படுத்தும். இங்க அடுத்ததாக அந்த நாமானும் அவனுடைய மனைவியும் பணியாளனாகிய இந்த பெண்ணின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இங்குதான் இறைவன் அவர்களிலே பணிபுரிகிறார், வேலை செய்கிறார். வேலைக்காரிதானே, நீ என்ன சொல்றது, நாங்கள் என்ன கேட்கிறது என்ற மனநிலை இல்லாமல் இறை ஆசீர்வாதம் அவர்களிலே இறங்கியதால் அவர்கள் பணிவுடன் அவளுடைய வார்த்தையை கேட்டுக்கொள்கிறார்கள். நாமான் பணிப்பெண் சொன்னதை கேட்டவாறு எலிசாவை சந்திக்க செல்லுகின்றான். அரச பிரதிநிதி என்பதால் இஸ்ராயல் அரசனிடம் செல்ல வேண்டும். தன்னுடைய அரசனிடமிருந்து கடிதம் பெற்று அங்கு செல்ல வேண்டும். அவ்வாறே கடிதத்தை பெற்றுக்கொண்டு பல பரிசு பொருட்களுடன் அவன் எலிசாவை சந்திக்க முன்பாக இஸ்ராயல் அரசனை சந்திக்கின்றான். அங்க ஒரு வித்தியாசம் ஆரம்பமாவது. இஸ்ராயலின் அரசன், இறை மக்களின் அரசன் இந்த வார்த்தையை கேட்டு குணமடைய வந்திருக்கிறார், எலிசா வழியாக குணமடைய வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் நடுங்குகின்றான், வெகுண்டு எழுகின்றான். என்னை என் போருக்கு இழுப்பதற்காக சீரிய மன்னன் என்னால் முடியாததை, எங்களுடைய மக்களால் முடியாததை செய்ய சொல்லி ஆள் அனுப்பி இருக்கிறான் என்று தன்னுடைய உடைகளை கிழித்து கொண்டு அவரை விரட்டி விடுகிறான். இதுதான் இறை விசுவாசத்தில் இருக்கின்றவர்களுடைய விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்வு. இந்த நிகழ்வை அவன் நாமானோடு இணைந்து செயல்பட்டிருந்தால் அவனும் மீட்பு பெற்றிருப்பான். அந்தோ பரிதாபம், தாங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்ற இருமாப்பிலே இருந்து மனித உணர்விலே அவர்கள் வாழ்ந்ததால் அவன் நாமானின் உறவினையும் சந்திப்பையும் தவிர்க்கின்றான். நாமான் அடுத்ததாக முதல் தடையை சந்திக்கின்ற நேரம் இந்த அரச அவை. அங்கிருந்து புறப்பட்டு எலிசாவை சந்திக்க செல்லுகின்றான் நாமான். போகும்போதே அவனுக்குள்ள பலவிதமான கனவுகள். தான் சீரியாவின் படை தளபதி, மிக பெரிய மனிதன், தன்னை வரவேற்க எலிசா வாயிலுக்கு வெளியே வந்து காத்திருப்பார். பலவிதமான தயாரிப்புகளுடன் தன்னை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்வார். இதுதான் அவனுடைய மனித நிலை. அந்த நிலையையும் தகர்க்கின்றார் இறைவன். உன்னுடைய போராட்ட வாழ்வில் நீ மனிதனாக நினைப்பது அனைத்தையும் தகர்க்கின்ற இறைவன் அங்கு தகர்த்து எவ்வாறு தகர்க்கின்றார் என்றால், எலிசா தன்னுடைய அறையை விட்டு வெளியே வரவில்லை. வராததற்கு காரணம், இறை சன்னிதானத்திலே இந்த நிகழ்ச்சியை பற்றி அவர் அதிகமாக இறைவனோடு பேசுகின்றார். நாமானுக்கு கோபம் வந்துருச்சு. என்னை சந்திக்காமல், என்னிடம் பேசாமல் இவ்வாறு என்னை முரண்டு பிடிக்கிறாரே இந்த மனிதர் என்று நாமான் நினைக்கின்ற பொழுது, எலிசா
தன்னுடைய ஊழியன் வழியாக சொல்லுகின்ற வார்த்தை, அந்த மனிதரை இஸ்ராயேல் நாட்டின் நதியான யோர்தான் ஆற்றுக்கு சென்று 7 முறை மூழ்கி எழச் சொல், குணமடைவான். இன்னும் ஆத்திரம், எங்கள் ஊரில் இல்லாத, எங்கள் நாட்டில் இல்லாத நதிகளாய் இங்கு இருக்கின்றது என்று நாமான் வெகுண்டு எழுகின்றான். தடைகள். நான் மனிதன் நிலையில் இறைவன் என்னில் செயலாற்றுகின்ற எதையும் சிந்திப்பேனே ஆகில் தடைகள் வந்தே தீரும். நல்லது செய்ய இறைவன் முயலுகின்ற பொழுது சாத்தான் குறுக்கிடுவது இயல்பு. அந்த தடைகளை வென்றால் ஒழிய நான் போராட்டத்தில் வெற்றி பெற முடியாது. நாமானுடைய ஊழியர்கள் கூட வந்தவர்கள், அவர்தான் சொல்றாரு, பெரிய மனுஷன் ஏத்துக்கலாமே, வந்ததே வந்துட்டோம், அவர் சொல்றபடியும் கொஞ்சம் கேட்டு பார்க்கலாமே. இறைவன் எவ்வாறு பெரிய மனிதர்களுக்கு சாதாரண மனிதர்கள் வழியாக தன்னுடைய ஆலோசனையை கொடுக்கின்றார். நாமானும் ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு அந்த ஆற்றிற்கு சென்று 1 முறை அல்ல 7 முறை அவன் குளிக்கின்றான். வெளியே வருகின்ற பொழுது முழுமையான மாறிய மனிதனாக, முழு குணம் பெற்றவனாக இறைவனை புகழ்ந்து கொண்டே, எங்களுடைய நாட்டு தெய்வங்கள் அல்ல, உண்மையாகவே இஸ்ராயேல் தேவன் கடவுள், அவர் என்னை குணமாக்கினார் என்று மகிழ்ச்சியோடு வருகின்றான். இங்கே ஒரு ட்விஸ்ட் ஏற்படுகின்றது. நாமான் மீண்டுமாக எலிசாவிடம் வந்து தன்னுடைய பொருட்களை காணிக்கையாக கொடுத்து அடுத்து ஒரு வேண்டுதல் செய்கிறான். உண்மையாகவே உங்களுடைய அரசர், உங்களுடைய இறைவன் உண்மையான இறைவன். ஆகவே இந்த நாட்டு மண்ணை எடுத்துக்கொண்டு என் நாட்டிற்கு சென்று அங்கு ஆலயம் எழுப்பி அவரை வணங்குவேன். எவ்வாறு ஒரு மனிதனுடைய மாற்றம், போராட்டம் மகிழ்ச்சியாக, வெற்றியாக மாறுகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்னொரு செயலும் நடைபெறுகின்றது. அந்த செயல் என்ன என்றால், கடவுளுக்கு எதிரான மனிதன் கடவுளுடைய மனிதனாக மாறுகின்ற பொழுது, கடவுளுடைய மனிதன், அவனை சார்ந்தவர்கள் கடவுளுக்கு எதிராக மனித நிலையில் மாறுவதை பார்க்கிறோம். எலிசாவின் வேலையாள் கிசேயி என்று அழைக்கப்படுகின்றவர், அவருக்கு இந்த பொருளெல்லாம் பார்த்தோன்னா ஆசை வந்துருச்சு. இந்த பொருளை எப்படியாச்சும் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு ஆசைப்படுறாரு. பொருளை வாங்கக்கூடாது என்று எலிசா கட்டளையிட்ட பிறகு எப்படியாவது எடுத்து கொள்ள வேண்டும் என்று நாமான் பாதி தூரம் சென்ற பிற்பாடு இவனும் பின்னாலே ஓடி போய், என்னுடைய தலைவர் அந்த பொருட்களை கேட்கிறார், நீங்கள் அதை எங்களுக்கு தர வேண்டும். மகிழ்ச்சியுடன் நாமான் அதை கொடுத்தவுடன் கிசேயி அதை பெற்றுக்கொண்டு தன்னுடைய தலைவர் எலிசாவிடம் வந்த பொழுது கேட்கிறாய், என்ன காரியம் செய்திருக்கிறாய்? ஏன் பொய் பேசி அந்த பொருளை நீ வாங்கி இருக்கிறாய்? இதன் காரணமாக நீ கொல்லப்படுவாய் என்றார். அதன் விளைவாக அவரை இறைவன் அழைத்து கொள்ளுகின்றார். இதுதான் வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம் நம்ம கடவுள் பகுதியில் வாழுகின்றோம், கடவுளுக்கு உரியவராக வாழுகின்றோம் என்று மனித நிலையில் அந்த கடவுளுக்கே பொய் சொல்லி வாழுகின்ற பொழுது போராட்டங்கள் மட்டுமல்ல, உயிரையும் விடக்கூடிய நிலை வருகின்றது. ஆகவே இந்த சம்பவத்தின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான செய்தி, ஒரு சிறு துரும்பிலிருந்து கூட இறைவன் தன்னுடைய செய்தியை மக்களுக்கு கொடுப்பார். நல்ல மனதுடன் ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் எந்த தடைகள் வந்தாலும் அத்தனையையும் தாண்டி இறை ஆசீர் பெற்றவர்களாக மாற முடியும். ஆக
என் வாழ்வில் எத்தகைய போராட்டம் வந்தாலும் நான் முதலில் நாடுவது இறை வார்த்தையே என்ற உண்மையை கற்றுக்கொள்வோம். ஆமென்.